ஆளுகிற கட்சி எதிர்கட்சி இரண்டும் தேவையில்லை என்பதற்கு ஆணையை தேடிக்கொண்டிருக்கிற காலம்தான் வரும் என்பதை நான் நேரத்தில் ஆண்டுக்கு 4 படம் அளித்தால் 1000 கோடி ரூபாய். இந்த 1000 கோடி ரூபாய் தேவையில்லை. மக்கள் பணியாற்ற நம்முடைய கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு எவராலும் தொழிற்சாலைகள் இன்றைக்கு முடங்கிக் கொண்டிருக்கிறது. குப்பை கூலங்கள் நிறைந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்து மத்திய அரசு சொல்வதற்கு வாய்ப்பில்லை. திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் திருப்பூர் ஆலங்காடு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கலந்து கொண்டிருந்தார். கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்த அவருக்கு திருப்பூர் மாவட்ட தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து நிர்வாகிகள் மத்தியில் பேசிய செங்கோட்டையன், நம் கூட்டத்தை பார்த்து தேர்தலில் நிக்கலாமா என எதிர்கட்சிகளுக்கு அச்சம் தோன்றிவிட்டது. சில பேர் வாருங்கள் பணத்தை கட்டுங்கள் என கட்சியினர் அழைக்கின்றனர். ஒருவர் தேர்தலில் போட்டியிட 25 பேர் பணம் கட்டுகின்றனர். இந்திய வரலாற்றில் அதிகம் பேர் விருப்ப மனுவிற்காக பணம் கட்டியதாக கூறி வந்தாலும் பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு தேர்தலில் போட்டியிட ஆட்களை தேடிக்கொண்டிருக்க வேண்டியிருக்கும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே அதை பார்த்திருக்கிறோம். தேடி தேடி ஆட்களை பிடித்து நிற்க வைத்தார்கள் என அதிமுகவின் விருப்ப மனு வழங்கும் நிகழ்வை விமர்சனம் செய்து பேசினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், வெற்றி தளபதி தலைவர் அரியணையில் ஏற்றும் வரை நான் ஓயப் போவதில்லை என சூளுரைத்தார். மலேசியா சென்றுள்ள தலைவரை காண உலக நாடுகளின் பல பேர் அங்கு வருகை தந்துள்ளனர். இதற்கு காரணம் தமிழ்நாடு மட்டுமல்ல, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா மாநில மக்களும் அவரை விரும்புவதாக பேட்டியளித்தார். இன்று ஒரே நாள் நடக்கும். ஆனால் பல கட்சிகள் ஒரு வாரம் கூட்டினார்கள் கூட்டம் வராது. ஆனால் இவ்வளவு வேகமாக இருக்காது. வருவார்கள், இவ்வளவு நேரமாக 8 மணி நேரமாக நீட்டு விட்டு எழுந்து செல்வார்கள். சிறப்புரை ஆற்றுகிற போது சாதிச்சார் காலியாக. கூட்டத்தை பார்க்கிற போது எதற்கான கூட்டங்கள் வருகிறது சொன்னால், ஆளுகிற கட்சி எதிர்கட்சி இரண்டும் தேவையில்லை. காரணம் சில அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் விமர்சனம் செய்கிறார்கள். அதை பார்த்து தலைவரை பொறுத்தவரையிலும் வெற்றி கழகத்திலே தலைவர் வெற்றி நாயகன் தளபதி அவர்களை வெல்வதற்கு எல்லோரும் சொன்னார்கள், ஏன் இவ்வளவு கூட்டம் வருகிறது சொன்னார்கள். நாளை தமிழகத்தை ஆளப்போகிற தலைவரை பார்ப்பதற்காக அந்த கூட்டத்தை பார்ப்பதற்கு பிறகு என்னே பல பேர் தேர்தல் காலத்தில் நிற்கலாமா வேண்டாம் என்ற அச்சம் ஏற்பட்டுவிடும். எதிர்கட்சியை பொறுத்தவரையும் நான் இன்றைக்கு சொல்கிறேன், சில பேர் நினைத்தார்கள், வாருங்கள் பணத்தை கட்டுங்கள். ஒருவர் தேர்தலுக்கு பிறகு 25 பேர் கட்டுகிறார்கள். நான் கேட்கிறேன், இது தமிழகத்தின் வரலாற்றில் அதிகமான பேர் தேர்தலில் பணம் கட்டியிருக்கிறார்கள் சொல்லலாமே தவிர, நாளை பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு தேர்தல் என்பதற்கு ஆணையை தேடிக்கொண்டிருக்கிற காலம்தான் வரும் என்பதை நான் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி கழகத்தை வெல்வதற்கு எந்த சக்தியான தமிழகத்தை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், நாடாளுமன்ற தேர்தலை நாம் பார்த்தோம். ஆணை தேடி தேடி பிடித்து தேர்தல் நிற்க வைத்த காரணம் இருக்காது. ஆனால் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையிலும் எனக்கு நான் சொல்கிறேன், 234 பேர் வெற்றி பெறுவார்கள். அவருடைய நேர்மை ஏறத்தால் ஒரு படத்திற்கு 250 கோடி ரூபாய், ஆண்டுக்கு 4 படம் அளித்தால் 1000 கோடி ரூபாய். இந்த 1000 கோடி ரூபாய் தேவையில்லை. மக்கள் பணியாற்றுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன்.
இன்னைக்கு நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறவர்கள் நமக்கு கிடைத்துவிட்டால் நாம் கவலைப்பட தேவையில்லை. தமிழகம் வருகின்ற மே மாதத்துக்கு பிறகு தமிழகம் இந்தியாவுக்கு ஒரு வழிகாட்ட அமையும். நான் கழகத்திலே தூக்கிவிட்டேன், ஆனால் நீங்கள் கரம் கொடுத்து என்னை இன்றைக்கு அழைத்திருக்கிறீர்கள். ஏன் சொன்னால் நான் ஒரு திருமண நிகழ்ச்சியை கலந்து கொண்டேன். அந்த திருமண நிகழ்ச்சியை கலந்து கொள்கிற போது ஒரு இரு மருத்துவர்களுக்கும் திருமணம், பெண்ணும் மருத்துவர், அங்கே ஆணவர்களும் மருத்துவர். அவரை பார்ப்பதற்காக அவருடைய நண்பர்கள் சகோதரிகளுக்கு வந்தார். என்னை பார்த்து படம் எடுத்தார்கள். ஒரு 30-35 பேர் இருக்கு. 1/2 மணி நேரம் விடவில்லை. ஏன் செல்ஃபி எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் கேட்டார். தம்பி செல்ஃபி எடுத்துக் கொண்டிருந்தார். ஒரு அமைச்சர் அதிகமாக இருக்கிறது. நெரிசல் இருக்கிறது. ஏனென்றால் நாளை ஆட்சி ஆளப்போவர்களுடைய இந்த கூட்டத்தை நெரிசல் கொண்டிருக்கிறது. ஒருத்தருடன் தலைவர் தயவு செஞ்சு மன்னித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நம்முடைய கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு எவராலும் ஆனால் தமிழ்நாட்டிற்கு பணமே இல்லாமல் ஒரு காட்சி இருக்கிறது சொன்னால் தமிழக வெற்றி கழகத்தை தவிர எந்த இயக்கத்திலும் இல்லை என்பதை நான் விளையாட்டை தெரிவித்துக் கொள்ளவில்லை. என்று சொன்னால் அவர்களுக்கு நியாயம் இருக்கிறது, நேர்த்தி இருக்கிறது. எதிர்காலத்தில் நான் மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு மனிதனை சொன்னால் இந்த தலைவரை தமிழ்நாட்டுடைய தலைமை பொறுப்பை ஏற்கும் வரை நாம் ஓயப் போவது என்ற சூழலை நாளை காலம் மாறிவிட்டது என்று கவலைப்பட தேவையில்லை. ஆனால் இங்கே அன்றைய சகோதரன் நம்முடைய பாலமுருகனுடைய சொல்லுங்கள் பெரியார் சிலைக்கும் மற்ற சிலைக்கும் நான் மாலை அனுமதிக்கிறேன். ஆனால் நடக்கும் மதிப்பு சொன்னால் கவலைப்பட தேவையில்லை. பிப்ரவரி மாதம் துவங்கிய உடனே உங்களை அழைத்து எங்கே வாழை போடுகிறேன் என்று கேட்க போகிற காலம் ஒரு மாற்றம் தமிழகத்தில் உருவாகும். 9ஆம் தேதி அவருடைய திரைப்படம் வெளிவந்ததற்கு பிறகு நாளை இயக்க போகிறது. நாட்டு மக்கள் இன்றைக்கு தலைமை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தலைமை என்றைக்கு தேர்தல் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நாளையே தேர்தல் வந்தாலும் அவர்தான் தமிழ்நாட்டில் உங்களை பொறுத்தவரையும் நீங்க இருக்கிற இளைஞர்கள் நான் பார்க்கிறேன். 18 வயதிலிருந்து 30 வயது உள்ள இளைஞர்களுக்கு நிறைந்து இருக்கிறீர்கள். எங்களை பொறுத்தவரை உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்போம். வழிகாட்டியாக மட்டுமல்ல, உங்களை உறுதியாக இருப்போம். உறுதியாக மட்டுமல்ல, உங்கள் கருத்தை வலுப்படுத்துவதற்காக இன்றைக்கு உறவுகள் வாராமல் நாம் உழைப்போம் என்பதை மட்டும் நான் நேரத்தை தெரிவித்தேன். இன்று மலேசியா சென்றிருக்கிறார். மீண்டும் தமிழகத்தில் கால் வைக்கிற போது அவர்தான் அந்த மண்ணினுடைய தலைமை பொறுப்பு ஏற்கிற காலமாக போனால ஒரு நன்றி வழங்கும் பாடங்களுக்கு தெரிவித்து விடைபெறுகிறேன். தொலைக்காட்சி மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நடைபெற்ற கூட்டம்
திருப்பூரிலே கழக தோழரை கலந்து உரையாடலாம் என்றுதான் திருப்பூருக்கு நான் வருகை தந்தேன். ஆனால் ஆர்ப்பரித்து நிற்கிற கூட்டத்தை பார்க்கிற போது திருப்பூர் ஒரு திருப்பு முனையாக அமைந்திருக்கிறது என்ற வரலாறு இங்கே படைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் ஆளும் கட்சி எதிர்கட்சி இரண்டுமே மக்கள் நீண்ட நெடுங்காலம் புரட்சித்தனுடைய பொற்கால ஆட்சி, அம்மாவுடைய பொற்கால ஆட்சிக்கு பிறகு மீண்டும் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். அந்த மாற்றம் தான் நாளை தமிழகத்தை ஆளப்போகிற தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் வெற்றி தளபதி என்று மலேசியா சென்றிருக்கிறார். அவரை காணுவதற்காக உலக நாடுகளில் பல பேர் அங்கே வந்து அவரை காண்பதற்காக இங்கே வருகை வந்திருக்கிறார்கள். நாளை சொல்வதற்கு காரணம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, ஏறத்தாழ கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் இவரை போன்றவர் நமக்கு இல்லையே என்ற ஏக்கம் அங்கே இருக்கிறது. ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டில் ஏறத்தாழ ஒரு படத்திற்கு 250 கோடி என்றால் 4 படம் நடித்தால் 1000 கோடி ரூபாய் எனக்கு, அந்த பணம் எனக்கு தேவையில்லை, மக்களுக்கு சேவையாற்றுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று வந்த ஒரே தலைவர் நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் என்பதை நான் இந்த நேரத்திலே வலியுறுத்த விரும்புகிறேன். இன்றைக்கு திருப்பூரை பொறுத்தவரையிலும் தொழிற்சாலைகள் இன்றைக்கு முடங்கிக் கொண்டிருக்கிறது. குப்பை கூலங்கள் நிறைந்து கொண்டிருக்கிறது. சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தொழிலாளிகள் லட்சக்கணக்கிலே வெளியேறி இருக்கிறார்கள். அப்படி என்றால் ஒரு நாடு வளர வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டிலே தன்னம்பிக்கையோடு தொழில் செய்கின்றவர்களுக்கு வேண்டிய உரிமைகளை, அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை ஒரு அரசு சரியான முறையை செயல்படுத்தவில்லை என்பதுதான் இன்றைய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே எல்லோரும் எதிர்பார்ப்பது தமிழகத்தை ஆள்வதற்கு தமிழ் மொழியே ஒரு பிறந்திருக்கிறார், நாளை தமிழ் மொழியை ஆளப்போகிறார், அந்த தலைவர் வர வேண்டும் என்று மக்கள் சக்தி ஒன்று கூடியிருக்கிறது, இளைஞர்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள். ஆகவே 2026 என்பது 234 தொகுதியும் அவர் வெற்றி பெறுவார். எந்த சக்தியாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது என்பதை நான் நேரத்தை பணிவன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது மக்கள் சக்தி. மக்கள் சக்தியை வீழ்த்துவதற்கு எந்த சக்தியாலும் முடியாது என்ற வரலாறு தமிழ்நாட்டிலே படைக்கப்படுகிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. மக்களை பொறுத்தவரையிலும் எதிர்கால தமிழகத்தில் அரசு ஊழியர்கள், செவிலியர்கள் போன்ற பிரச்சனைகளை நம்முடைய தலைவருடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம். எல்லோரும் எதிர்பார்த்தது ஒன்றுதான். அவர் கோரிக்கை திராவிட முன்னேற்ற கழக அரசு வெற்றி பெறுவதற்கு முன்னால் தேர்தல் வாக்குறுதியில் 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை தந்தார்கள். அதில் இது ஒன்றுதான். ஆனால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. ஆட்சி முடிய போகிறது என்ற காரணத்தின் அடிப்படையிலே தான் இன்றைக்கு போராட்டம் வலுப்பெற்றிருக்கிறது. இந்த போராட்டம் நடத்துவதற்கு எதிர்கால தமிழகத்தை ஆளப்போகிற நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் நல்ல ஆட்சியை தமிழகத்தில் நடத்துவார், எல்லோரும் மகிழ்ச்சி வருவார் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் இந்த அரசு சம்பந்தமாகவும் செவிலியர் சம்பந்தமாகவும் குரல் கொடுக்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? அவர்களை பொறுத்தவரையும் கூட்டணி இருந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இது தமிழ்நாடு. தமிழ்நாட்டை பொறுத்து மத்திய அரசு சொல்வதற்கு வாய்ப்பில்லை. தேவையெல்லாம் விமர்சனம் செய்கிறார்களே தவிர அவர்களை பற்றி நாங்கள் பேசினால் நீங்களும் கேட்க இருப்பீர்கள். ஆனால் நாங்கள் பேசுவதை எங்களுடைய லட்சியமே வேறு. வெற்றி என்ற இலக்கை எட்டுவதற்குத்தான் நாங்கள் பயணங்களை மேற்கொண்டிருக்கிறோமே தவிர டெபாசிட்டை இழப்பதற்கல்ல. பொதுவாக அவருடைய சுற்றுப்பயணம் ஈரோட்டுக்கு பிறகு
பாண்டிச்சேரிக்கு பிறகு இனி நடைபெறுகிற நிகழ்ச்சி என்பது ஒரு வரலாறு படைக்கிற நிகழ்ச்சியாக இருக்கும். அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு காரணம் தேர்தல் பயம். ஆனா இப்ப வந்து அதிமுக பாஜக கூட்டணியில இவ்வளவு தொகுதி பங்கீடு திமுக தான் வந்து அந்த ஒரு பட்டியலை வெளியிட்டுன்னு சொல்லி ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அப்படி என்றால் அன்றைக்கே அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும். PS கோயிலோடு பேசுகிற போதே அன்றைக்கே இந்த கருத்தை வெளியிட்டிருந்தால் நன்றாக இருக்கும். 3 நாட்கள் கழித்து சொல்லப்பான்னு சொல்லியிருக்கார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழக தலைவர் விஜயை வந்து பேட்டி எடுங்க, அவர் வந்து வாயவே திறக்கல, அவர்கிட்ட வாய் திறந்தாலும் மற்ற எல்லா விஷயம் தெரியும், அவங்க ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும்னு சொல்லியிருக்காரு. அவர் எப்போது வாய் திறப்பார் என்று சொன்னால் நல்லதற்காக வாய் திறப்பார், கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்குள் சாத்தியமாகும். ஆனா இப்ப நீங்க வந்து விஜய் சார் வந்து தளபதினு சொல்றீங்க, ஆனா திமுக காரங்க வந்து எங்க ஸ்டாலின் தான் அவங்க ஃப்ரீ பப்ளிசிட்டி பண்ணி கொடுக்குறாங்கன்னு ஒரு கருத்து முதல்ல இதுல உருவாக்குதே யார்? இல்ல, வெற்றி தளபதி. இது ஒரு தளபதி இல்ல. தளபதி என்றால் படைக்கு தலைமை தாங்குவது. வெற்றி தளபதி என்றால் வெற்றி பெற்று நாட்டை ஆள்வது.